Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 127:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் வாழ்க்கை ஏன் கட்டப்படவில்லை தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அதை புரிந்து கொள்ள இன்று ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்கலாம். நாம் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். அதனால்தான் நீங்கள் கட்டும் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் சமாதானம் எல்லாம் மீண்டும் மீண்டும் உடைந்து போகிறது. கர்த்தரை விட்டு நம்மாலேயே வாழ்க்கையை கட்ட முடியும் என்று நினைத்து முயற்சி செய்கிறோம். அந்த தவறுக்கு இந்த வசனம் நேராக பதில் சொல்லுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் இல்லாமல் நாம் கட்டுகிற எதுவும் நிலைக்காது. நாம் திட்டமிடலாம், முயற்சி செய்யலாம், ஆனால் தேவன் கட்டாத வாழ்க்கை எப்போதும் ஒரு கட்டத்தில் உடைந்து போகும். ஆனால் கர்த்தர் கட்ட ஆரம்பித்தால் உடைந்த அனைத்தும் சீராகி உங்கள் வீடு சமாதானமும் ஸ்திரமும் நிறைந்ததாக மாறும். அநேகர் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே கட்ட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கட்டாத வாழ்க்கை நிலைக்காது. வேதம் கூறுகிறது, எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் தேவன். இந்நாளில் தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும், உடைந்து போனவற்றை, நொறுங்கியவற்றை, அழிக்கப்பட்டவற்றை திரும்ப கட்டுவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை, வேலையை, வெற்றியை, அபிஷேகத்தை, செழிப்பை, சமாதானத்தை மீண்டும் உருவாக்குவார். அற்புதங்களுக்கான கிருபையை திரும்ப தருவார். இயேசு தாமே உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஆகவே தேவனுக்கு உங்கள் இருதயத்தை திறந்திடுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவரது பங்காளராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் தகப்பனாகவும் உங்கள் தேவனாகவும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக கட்டுவார். தேவன் ஒரு வீட்டை கட்டும்போது சமாதானமுள்ள வீடாக கட்டுகிறார். வேதம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று கூறுகிறது. உங்கள் வாழ்வில் எல்லாமும் சமாதானமாக, பாதுகாப்பாக, இளைப்பாறுதலாக இருக்கும். இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். இங்கே இளைப்பாறுதல் என்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கான யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றும், தம் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணுவதால் நீங்கள் அவரது ஆசிர்வாதங்களை அனுபவித்து மகிழலாம் என்றும் அர்த்தமாகும். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆதி விசுவாசிகள் சமாதானம் பெற்று பலப்படுத்தப்பட்டு பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதல் அடைந்து பெருகினர். இதுதான் சமாதானம், செழிப்பு, பாதுகாப்பு, விருத்தியாகும். நீங்கள் நீதியாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தால் உங்களுக்கும் இவற்றை தந்தருளுவார். இரண்டாவதாக, தேவன் உங்கள் இல்லத்தை இரட்சிப்பு நிறைந்த வீடாக கட்டி எழுப்புவார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் வாக்கு கொடுக்கிறது. உங்கள் வீட்டார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதியாய் வாழ்ந்தால் பரலோகத்துடன் இணைக்கப்படுவார்கள். அவ்விசுவாசியான கணவனோ மனைவியோ மறுரூபப்படுத்தும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசியான மனைவி அல்லது கணவன் வாயிலாக பரிசுத்தம் பண்ணப்படுவார்கள். கணவனும் மனைவியும் விசுவாசத்தை காத்து கொள்ளும் போது அவர்கள் பிள்ளைகளும் பக்தி உள்ளவர்களாவார்கள். பின்வாங்கி போகிறவர்களும் நான் அவர்களை குணப்படுத்தி
மீண்டும் அழைத்து வருவேன் என்று தேவன் சொல்லியிருப்பதற்கேற்ப மீட்கப்படுவார்கள். மூன்றாவதாக, உங்கள் இல்லம் தேவனுக்கு ஊழியம் செய்கிற வீடாகும். வேதம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று கூறுகிறது. தேவனுடைய அன்பு உங்கள் குடும்பம் வாயிலாக, உங்கள் வாயிலாக இயேசுவை அறிந்து கொள்கிறவர்கள் மூலமாக புரண்டு பாயும். மார்த்தாள் மரியாள் லாசருவின் வீடு போல உங்கள் வீடும் மற்றவர்களை வரவேற்பதாக விளங்கும். மார்த்தாள் பணிவிடை செய்தாள், மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். லாசரு மரணமடைந்து எழுப்பப்பட்ட போது ஓர் அற்புதத்தை அடைந்தான். இதன் காரணமாக மக்கள் எவ்விடத்திலும் இருந்தும் தேவனுடைய வல்லமையை காண வந்தனர். அதே வண்ணமாக உங்கள் வாழ்வில் இயேசு செய்தவற்றை சாட்சியாக பகிர்ந்து கொள்ளும்போது மக்கள் அவரிடமாய் இழுக்கப்படுவார்கள். தேவன் உங்கள் குடும்பத்தை கனப்படுத்துவார். நான்காவதாக, உங்கள் வீடு ஸ்திரமாக நிலைப்படுத்தப்படும். வெள்ளம் வரலாம், பெருமழை பெய்யலாம், காற்று வீசலாம், ஆனால் உங்கள் வீடு என்றென்றும் நிலைத்திருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கும். இயேசுவே கன்மலையாய் இருக்கிறார். அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் கட்டப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் காணப்படும். வேதம் கூறுகிறபடி மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவார்கள், கணவன் மனைவியை நேசிப்பான். இருவரும் ஒரு மனமாயும் ஒரே சரீரமாயும் வாழ்வார்கள். நிறைவாக உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக விளங்கும். வேதம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று கூறுகிறது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நினைவுபடுத்துகிறது. இப்படி செய்யும்போது தேவன் உங்கள் வீட்டை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவன் தாமே உங்கள் இல்லத்தை தம் சமாதானத்தாலும் பலத்தாலும் இரட்சிப்பாலும் அவருக்கும் அவரது மக்களுக்கும் செய்யும் ஊழியத்தின் நிமித்தமும் பரிபூரண ஆசிர்வாதத்தை தந்து ஆசிர்வதிப்பாராக. அவர் தாமே உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் இருக்கும்படி நிலைப்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் கட்டாததால் தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் வாழ்க்கை கட்டப்படவில்லை. ஆனால் இன்று நீங்கள் கர்த்தரிடம் ஒப்படைத்தால் உடைந்த எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நிலையானதாக மாற்றுவார். வேதம் தெளிவாக கூறுகிறது, எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் தேவன். அவர் கட்டினால் மட்டுமே வாழ்க்கை நிலைக்கும், ஆசிர்வதிக்கப்படும். இப்போதே உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்படையுங்கள். நீங்கள் கட்ட முயற்சிப்பதை நிறுத்தி அவர் கட்ட அனுமதியுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் இல்லத்தையும் என் வாழ்க்கையையும் அன்பின் கரங்களுக்குள் ஒப்படைக்கிறேன். நீரே எனக்கு இருக்கும் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாகவும் கட்டுகிறவராகவும் விளங்குவீராக. முறிந்த உறவுகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி என் குடும்பத்துக்குள் சமாதானத்தை நிலைப்படுத்துவீராக. இரட்சிப்பு எல்லா இருதயத்தையும் நிரப்பி உம்மிடம் கிட்டி சேர்ப்பதாக. ஒருமித்து உம்மை சேவிக்கவும் ஒரு மனதிலும் அன்பிலும் நடக்கவும் எனக்கு கற்றுத் தந்தருளும். வாழ்வில் எந்த புயல் வீசினாலும் குடும்பமாக நாங்கள் ஸ்திரமாக நிற்கும்படி எங்களை பலப்படுத்தும்.
வெளிப்படுத்தியருளும். உம்முடைய பரிபூரண திட்டத்தை நம்பவும் உம்முடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடவும் எனக்கு உதவும். என் வீடு மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமானதாகவும் உம் சமூகம் தங்கியிருக்கும் இடமாகவும் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.